வணக்கம் மகளே, வெல்கம் டு தி பென்டர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பவானி வார்ட் 1997 அப்படின்ற தெலுங்கு மூவி. ஆல்ரெடி இந்த படம் வந்து பிரைம்ல தெலுங்குல அவைலபிளா இருக்கு. இப்போ இந்த படம் தமிழ் டப்பிங்கோட யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் வந்து ஒரு பேய் படம். அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய ஒரு வார்டுல இருக்கிற அமானுஷம், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் அப்படின்ற தீம்ல தான் அந்த கதை நகருது. ஆக்சுவலா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு புதுசா வரக்கூடிய டியூட்டி டாக்டர் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற வார்டை பத்தி சொல்லியும் கவலைப்படாம ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு பேஷண்ட்டை வந்து அதுல வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஸ்டார்டிங்லேயே செத்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சஞ்சய் அப்படின்ற ஒரு ரைட்டரை பத்தி காட்டுறாங்க. இவர் வந்து 10 ஹாரர் கதைகள் அடங்கிய ஒரு தொகுப்பு ஒண்ணு எழுதிட்டு இருக்காரு. 10வது கதை எழுதும் போது வந்து பட்டுன்னு செத்து போயிடுறாரு. இந்த கதையை எழுதி முடிக்கிறதுக்காக தான் வந்து நம்ம ஹீரோயினை கூப்பிடுறாங்க. அந்த கதை தான் வந்து பவானி வார்டை பத்திய கதை. ஸோ ஹீரோயின் அந்த கதையை எழுதும் போது என்னென்ன சம்பவங்கள் நடக்குது, அந்த வார்டுல இருக்கக்கூடிய அமானுஷங்கள் என்ன, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்றது அந்த படத்தோட கதை. மேலோட்டமா பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட்டா இருக்கே அப்படின்னு கூட நீங்க யோசிக்கலாம். அதுவும் ஒரு ஹாஸ்பிட்டல் வார்டுல இருக்கிற அமானுஷம் அப்படின்னு கேட்கும் போதே ஒரு பயம் வரும்ல. அது வெறும் கேட்கும் போது மட்டும் தான் வருமே தவிர பார்க்கும் போது சுத்தமா வரவே வராது. ஏன்னா ஹாரர் ஜென்ரேஷன் அப்படின்றது மகா மட்டமா பண்ணி வச்சிருந்தாங்க. ஸ்டார்டிங்ல வர இன்ட்ரடக்ஷன் சீனே அவ்வளவு மட்டமா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த லவ் போர்ஷன்ஸ், அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின்குள்ள வந்து என்னென்ன நடக்குது இப்படின்ற மாதிரியே பெரும்பாலான போர்ஷன்ஸ் கொண்டு போயிட்டு இன்டர்வல் பிளாக்ல வந்து பேய் பிடிக்கிற மாதிரியான ஒரு காட்சி வச்சிருப்பாங்க. அதையாவது ஒழுங்கா எடுத்தாங்களான்னு பாத்தீங்கன்னா அதுவுமே ரொம்ப ரொம்ப சுமாரா இருந்துச்சு. பிளாஷ்பேக் சீன் ஒண்ணு வச்சிருந்தாங்க. அந்த பிளாஷ்பேக்ல ஒரு டாக்டரை பத்தி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அந்த ஐடியாங்கிறது நல்லா இருந்துச்சு. அகைன் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண விதம் அப்படின்றதும் போரா இருந்துச்சு. என்னதான் பேய் படத்துல லாஜிக் இல்லை அப்படின்னாலும் அந்த பேய் இதனாலதான் இங்க வந்துச்சு, இதனாலதான் இப்படி பண்ணிச்சு அப்படின்றதுக்கு ஒரு ஹை லெவல்லையாவது ஒரு சின்ன லாஜிக் வேணும்ல. அதெல்லாம் சுத்தமா இல்லாத ஒரு படம். அண்ட் ஹாரர் ஜென்ரேஷனும் பயங்கர மட்டமா இருந்துச்சு. ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் 1.75 அவுட் ஆஃப் 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு அடல் சீன் அப்படின்றது இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.